ஹாய் மக்களே! சின்னஞ்சிறு கிளியே சீரியல் ஜூன் 2, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டனும் தட்டி விட்டுருங்க. தீனதயாளன் இந்துவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் உன்ட்ட பேசணும் வாமான்னு சொல்றாரு. இந்துவும் அங்க போறா. அப்போ அந்த நேரத்துல கிருபா வந்துடுறான். கிருபா ஆக்ஷன் பண்ணி காமிக்கிறான். அங்க இந்து கிட்ட பேச வர சொல்றாருல. அங்க வெளில நின்னுக்கிட்டு நீ வந்து உண்மையை சொன்னீன்னா இந்துவை கொன்றுவேன்ற மாதிரி ஆக்ஷன் பண்றான். அப்போ அங்க வந்து என்னப்பா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். கேட்டுட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு மறைமுகமா அவரை மிரட்டிட்டு போறான். உடனே இந்துகிட்ட இவர் சொல்ல வந்ததை சொல்லாம நான் வந்து ஜோஷியரை பார்த்தேன். கருணாவுக்கு வந்து நேரம் சரியில்லைன்னு சொன்னாருமா. அதனால நிரந்தரமா ஜெயிலே இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு ஜோஷியரு. இதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டதுக்கு உன்னோட தாலி பாக்கியம் நல்லா இருக்கு. நீ வந்து முயற்சி பண்ணா கருணாவை கண்டிப்பா வெளில கொண்டு வந்துடலான்னு சொல்றாரு. நீ மட்டும் கருணாவை வெளில கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணிடுமா. ஒரு படி கூட தள்ளி போயிடாத அப்படின்னு சொல்றாரு. நான் கண்டிப்பா கருணாவை வெளில கொண்டு வந்து தீருவேன் அப்படின்னு சொல்றா அவர்கிட்ட இந்து. சரிம்மா, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியே நடக்கும். நீ வந்து கருணா வெளில எடுக்கிற விஷயத்துல வந்து சீக்கிரம் ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவனை வெளில கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. இந்துவும் கண்டிப்பா ஐயா நான் அவர் சீக்கிரமாவே கருணா வெளில கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. போய் யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கா. அப்போ வீடு கூட்டிட்டு இருக்கும் போது கருணாவும் திவாகரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இதை யாரு கொலை பண்ணிருப்பா? அப்படி திவாகர் தான் கொலை பண்ணிருப்பான்னா ஸ்ட்ராங்கான நமக்கு ஆதாரம் வேணும். என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போவா. அடுத்தது கிருபாவை பார்க்க கட்சியாலாம் வருவாங்க. வந்தவர் ஒரு சொல்றாரு, அண்ணா நம்ம கட்சியில வந்து இளைஞர் அணி பதவி வந்து காலியா இருக்கிறதுனால கட்சி மேலிடமே எனக்கு இளைஞர் அணி பதவி கொடுத்துருக்காங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மாலை சால்வெல்லாம் அவருக்கு போத்தி ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்களுக்கு கட்சியில எவ்வளோ பெரிய மரியாதை இருக்குன்னு தெரியும். வரப்போற எலெக்ஷன்ல நீங்க தான் எம்எல்ஏ ஆக போறீங்க. அதனால வாங்க போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சரின்னு சொல்லுவான் கிருபா. உடனே அந்த ஆளு சொல்வாரு, நீங்களும் வாங்கன்னு திவாகரையும் கூப்பிடும்போது வாடா அப்படின்னு கிருபா கூப்பிடவும் வந்து எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிட்டு போறாங்க. அடுத்தது மனசுல யோசிச்சுட்டு இருக்கான் கிருபா. என்ன தைரியம் இருந்துச்சுன்னா என் வீட்டுக்கே வந்து என் தம்பி பதவியை வாங்கிட்டேன்னு என்கிட்டே சொல்லிட்டு போவ. உங்களுக்கு ரொம்ப இப்போ குளிர் விட்டு போச்சு, சீக்கிரமாவே உங்களுக்குலாம் வைக்கிறேன் நானு அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து திவாகர் டென்ஷன் ஆயிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நின்றுட்டு இருக்கா இந்துவும் அங்க ஜெயந்தியும் பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க. என்னக்கா இவர் தானே உங்க புருஷன் தானே இளைஞரணி தலைவரா இருந்தாரு, இப்ப என்ன வேற ஒருத்தவருன்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு கேட்கவும், அது உன் தெரியாதா இந்து, இந்த ஆள் தான் இளைஞரணி தலைவரா இருந்தான். ஆனா சித்ராவோட கல்யாண விஷயத்துல அந்த கதிருக்கும் இவளுக்கும் ஏதோ பிரச்சனை வந்ததுல கட்சியில போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் அந்த கதிர். அதனால இவர்கிட்ட இளைஞரணி பதவியை பிடுங்கிட்டாங்க. அதனாலதான் இப்போ இந்த பதவியில இவர் இல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது இந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. டைனிங் டேபிள்ல கிருபாவுக்கும் திவாகருக்கும் இந்துவும் ஜெயந்தியும் சாப்பாடு பரிமாறுறாங்க. இவருக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு ஜெயந்திக்கு, கண்டிப்பா திவாகர் தான் கொலை பண்ணிருப்பானா அப்படின்னு சொல்லி. அப்போ சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கும் போது செயின் பாப்பா, கழுத்துல செயின் இருக்காது. உடனே தண்ணிக்கு பொறையேறிடும் திவாகருக்கு. தண்ணி கொடுக்கும் போது செயின் இருக்கணும்னு பார்த்தா தெரியல அப்படின்னு சொல்லி தண்ணி கிளாஸ்ல ஊத்தும் போது அந்த கிளாஸ்ல இருந்து லைட்டா தள்ளி விட்டுருவா இந்து. அப்போ வந்து அவன் மேல கொட்டிடும் திவாகர் மேல. அப்போ அந்த செயின் உள்ள இருந்து இப்படி நான் ட்ரெஸ்ஸுக்குள்ள இருந்து வெளில வந்து விடும். அப்பதான் இதே டிசைன் இதே இதுதானே நம்ம கதிர் வீட்டுல இருந்து எடுத்தோம் மைனர் செயின், அதையே இவர் போட்டிருக்காருன்னா கண்டிப்பா கதிரை இவர் தான் கொலை பண்ணிருப்பாரு அப்படின்னு இவன் முடிவு பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. உடனே அவர் குடிச்சான்ல திவாகர் தண்ணி, அந்த கிளாஸை வந்து ஒரு துணியில வச்சு மறைச்சி எடுத்துட்டு போவா. அந்த கிளாஸை வச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஃபோன் பண்ணுவான் பாண்டி, நான் வந்துட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. இதோ வரேன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் இருக்குல்ல திவாகர் கைப்பட்டு அந்த கைரேகை இருக்கும்ல அந்த கிளாஸை வந்து பாண்டிட்ட கொடுத்து, நான் சிவா சார்ட்ட பேசிட்டேன், அவர் வந்து கைரேகை நிமுறட்ட இந்த கிளாஸை கொடுக்க சொன்னாரு, நான் உனக்கு ஒரு அட்ரஸ் அனுப்பியிருக்கேன், அதுல வந்து வாட்ஸ்அப் நம்பர்ல அனுப்பியிருக்கேன், நீ இந்த அட்ரஸ்க்கு கொண்டு போய் இந்த கிளாஸை கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவா. பாண்டியும் சரி சிஸ்டர்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போவான். இது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த கைரேகை வந்து திவாகர்து தான் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஆள் தான் கொலை பண்ணதா நமக்கு வந்து சாட்சி கிடைச்சிரும், எப்படியாச்சும் கருணா வெளில கொண்டு வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா இந்து. மறுநாள் வந்து குளிச்சு முடிச்சு ஜெயந்தி
புது புடவைலாம் கட்டிட்டு வெளில வருவா. "என்னாக்கா இன்னைக்கு சீக்கிரம் ரெடி ஆயி எங்க கிளம்பியிருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இன்னைக்கு எங்க கல்யாண நாளு" அப்படின்னு சொல்லி சாமிலாம் கும்பிட்டுட்டு திவாகர் கால்ல போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, கிருபா மாமா கால்ல வாங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். திவாகர கூப்ட்டு கிருபாகிட்டயும் அவங்க மாமனார் தீனதயாள் இருக்கார்ல, அவர்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்குவா. ஆசீர்வாதம் வாங்கறலாம் பார்த்துட்டு, "இன்னைக்கு என்னம்மா விசேஷம்?" அப்படின்னு அவர் கேட்பாரு தீனதயாள் அவர் மாமனார், ஜெயந்தி மாமனாரு. உடனே "இன்னைக்கு பால் பாயாசம் பண்ணலான்னு இருக்கேன் மாமா" அப்படின்னு சொல்லவும், "சரி சரிம்மா போய் பண்ணி எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்வாரு. இவ போய் பால் பாயாசம் பண்ண போயிட்டுருக்கும்போது, "இந்து எப்படிக்கா இதெல்லாம்?" அப்படின்னு கேட்பா. "என்ன எப்படி?" அப்படின்னு ஜெயந்தி கேட்கும்போது, "உங்கள அவரு மனைவியாவே ஒரு நாளும் மதிச்சது கிடையாது. இப்ப கூட கால்ல நீங்க விழுந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது கூட, அவர் உங்கள ஒரு விஷயம் ஒண்ணு கூட மதிக்கவே இல்ல. ஆனா நீங்க எப்படிக்கா அவர் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, எங்க கல்யாணம் ஆகும்போது தீனதயாள் மாமா வந்து தூரத்து சொந்தம் இந்த பொண்ணுன்னு ஒரு வார்த்தை சொன்னதுனால என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் எங்க வீட்ல ரொம்ப கஷ்டம் சாப்பாட்டுக்கு. இருந்தாலும் இந்நாள் வரைக்கும் எங்க அம்மா, என் தங்கச்சிய இந்த வீட்லயே வச்சுக்க சம்மதிச்சிருக்காங்க. எங்க வீட்டுக்காரு. இந்த மாரி மாப்பிள்ளை யார் சம்மதிப்பாங்க? இருந்தாலும் இப்ப கூட அவரு உங்கள மனைவியாவே ஏத்துக்காம, அவர் வேற மாரிலக்கா இருக்காரு. உங்க மேல ஒரு பாசமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லன்னு அப்படின்றதுனால தான் அவர் அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இருந்தாலும் இதுவரைக்கும் என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்த்தது கிடையாது. அது ஒண்ணு போதாதா இந்து எனக்கு அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிட்டு இருப்பா திவாகர. தி அதுக்கு இந்து நினைச்சிட்டு இருப்பா, இவங்க இவ்ளோ பாசம் வச்சிருக்காங்க திவாகர் மேல. உண்மையாலுமே கதிர கொன்னது இவங்க தான், திவாகர் தான் தெரிஞ்சா, இவங்க எவ்ளோ வருத்தப்படுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா இந்து. பால் பாயாசம் பண்ணி எல்லாருக்கும் கொண்டு போய் குடுக்கும்போது, சித்ரா கேட்கிறா, "இது எக்ஸ்ட்ரா ஒரு கிண்ணம் இருக்கே அது யாருது?" அப்படின்னு கேட்கும்போது, "இது வந்து கருணாக்கு நான் எடுத்துட்டு வந்துட்டேன் எப்பயும் போல, வழக்கம் போல. கருணாக்கு பால் பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும்." அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, திவாகரும் அந்த கிருபாவும் ஹால்ல தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. "எப்படியாச்சும் கருணாவ சீக்கிரமா வெளில கொண்டு வந்துரு" அப்படின்னு சொல்லி சுகுணா, சித்ரா எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது, "கண்டிப்பா எனக்கு ஒரு ஆதாரம் நைட்டுக்குள்ள கிடைச்சிரும். நான் வெளில கொண்டு வந்துருவேன் கருணாவ" அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப சித்ரா வந்து, "அண்ணன் சாப்பிட்டாரோ இல்லையோ?" அப்படின்னு வருத்தப்பட்டு பேசிட்டு இருப்பா. அப்போ ஜெயந்தி வந்து, "சீக்கிரமா வெளில கொண்டு வந்துரு. அந்த கொலைகாரன் வந்து சீக்கிரமா தூக்குல தொங்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, திவாகர் காதுல விழுந்துரும். சொந்த புருஷனையே இப்படி சாபம் விடுறாளே அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருப்பான். உடனே கிருபா, "என்ன இங்க நச நசன்னு பேசிட்டு இருக்கீங்க? போய் வேலை போய் பாருங்க" அப்படின்னு திட்டுவான். இதெல்லாம் போயிடுவாங்க. அங்க போயிட்டு, "கருணாக்கு பாயாசம் கொண்டு போய் தரலாமா?" அப்படின்னு ஜெயந்தி சுகுணாட்ட பேசிட்டு இருக்கும்போது, "இரு" அப்படின்னு சொல்லி ஒரு வாளியில பாயாசத்த ஊத்தி இந்துட்ட குடுத்து, "எப்படியாச்சும் கருணாட்ட கொண்டு போய் ஜெயில்ல குடுத்துரு இந்து" அப்படின்னு சொல்லும்போது, ஜெயந்தி எடுத்துட்டு போறா ஜெயிலுக்கு. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கான். பாத்துட்டு, "நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க மேடம்?" அப்படின்னு கேட்கறான் இந்துவ. "இந்த ஸ்டேஷன்ல நான் தான் எல்லாம். என்ன மீறி எதுவும் பண்ண முடியாது. என்னன்னு சொல்லுங்க. எதுக்கு இங்க வந்தீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் கருணாக்கு பாயாசம் எடுத்துட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லவும், "பாயாசத்த காமி" அப்படின்னு காமிக்கும்போது, அந்த பாயாசத்த பார்த்துட்டு, "சூப்பரா இருக்கே" அப்படின்னு டபுள் மீனிங்ல பேசுவான். உடனே இவளும் மொறச்சுட்டு, "சரி போய் குடு" அப்படின்னு சொல்லும்போது, கருணா படுத்து தூங்கிட்டு இருப்பான். அப்ப ஏன்னு கூப்பிடுவா கருணாவ. கருணாவும் எந்திச்சு வருவான். உடனே பாயாசத்த எடுத்து கொண்டு போய் குடுப்பா. "நான் இல்லனாலும் வீட்ல பாயாசம்லாம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கே" அப்படின்னு நக்கலா கேட்பான் இந்துவ. உடனே இந்து சொல்வா, "ஜெயந்தி அக்காவோட கல்யாண நாளு. பாயாசம் நாங்க பண்ணோம். உனக்கு பிடிக்குமேன்னு கொண்டு போய் குடுக்க சொன்னாங்க" அப்படின்னு சொல்லவும், "அப்போ நீ எனக்கு அக்கறையா எடுத்துட்டு வரலையா? அவங்க சொன்னாங்கன்னு தான் எடுத்துட்டு வந்திருக்க. சரி, சரி" அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு, "இது நீ பண்ணியிருக்க மாட்ட. கண்டிப்பா ஜெயந்தி அண்ணி தான் பண்ணியிருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றான். அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே!